அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணி சார்பாக ஒரு உறுப்பினராக என்னுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய பொழுதில் நான் ஒரு பதிவை கேட்டிருந்தேன். எனக்கு மிகவும் என்ன சொல்கிறது, பயங்கரமாக கோபம் வந்துச்சு அவங்க பேசுனது. அந்த பொன்ராஜ் புறம்போக்கு நாய், பன்னாட பரதேசி நாய் பெண்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்கேன். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உன் வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் மான மருதியோடு வாழணும். அப்போ அடுத்தவங்கெல்லாம் உனக்கு விபச்சாரிக்கலாடா புறம்போக்கு. நீ பார்த்துருக்கியா? எல்லாரும் விருப்பத்தோடு தானே ஒரு வேலையை செய்ய வந்திருக்காங்க. விருப்பம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. அனுமதி இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. நீ எந்த கட்சியிலையாவது இரு, எந்த ஆட்சியிலையாவது இரு, எந்த பதவியிலையாவது இரு, எந்த பொறுப்புலையாவது இரு, அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எல்லா பெண்களுமே நீ எப்படி விபச்சாரிகள், டிவிகேல இருக்கிற மகளிர் அணியெல்லாம் விபச்சாரி, விஜய் அண்ணா மாமன் மச்சான் எல்லாம் சொல்லின்னு போகிறேன். நீ எப்படிடா சொல்லுவேன்? நாயை பன்னாட பரதேசி சொல்லு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பத்தினி, மற்றவங்கெல்லாம் தேவருக்கு அடியாளடா. தேவருக்கு அடியாளன்ற வார்த்தை கூட நாளடைவில் திரிஞ்சு வேறு மாதிரி ஒரு வார்த்தையை ஊர் நாட்டுங்களாம் சொல்லுவாங்கடா. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதில்லை. எங்களோட கருத்துக்களையும் சுதந்திரமான பேச்சுகளையும் பேசுறதுக்கு கூட அனுமதிக்க இல்லாமல் உங்கள்கிட்ட நாங்கள் கை கட்டி நிற்கிறோமா? கூடு கும்பிடு போட்டு நிற்கிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னோட கணவர் அனுமதியோடு தான் நான் இப்போ பேசுகிறேன். நேற்றையே நீ பேசுமா, மகளிருக்காக நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல என் கணவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய கணவரோட குடும்பத்திற்கும், என் ஊர் பொதுமக்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் என் தாய் வழி சமூகத்திற்கும், என் தந்தை வழி சமூகத்திற்கும் எல்லாருக்கும் நான் வணங்கி நன்றி கூறி இந்த பேச்சை பேசுகிறதுக்கான சுதந்திரத்தை என்னோடய கணவர் எனக்கு அளித்தமைக்கு நான் அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். ஏன்டா பெண்களை வாழ விடுங்களா? எதுக்கு எப்போ பார்த்தாலும்? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் விஜய் அண்ணா பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கண்டு காணாமல் போங்களாண்டா. உங்களை யாரை இதை நீங்கள் கேளுங்க, அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க யார் சொன்னாங்க? எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டு தான் இதில் களப்பணியில் ஈடுபட்டு செய்கிறாங்க. நாங்கள் களப்பணியில் ஈடுபட்டு நாங்கள் பிடிச்ச வேலையை செய்யும்போது, வாக்குங்களை சேகரிக்கும் போது நீங்கள் எங்களுக்கு விளக்கு பிடிச்சிங்களா? எங்கள் கூட நின்று பார்த்தீங்களாடா? நீங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா மகளிரை நீங்கள் தேவையில்லாமல் பேசுவீங்க. நான் கேட்டுக்கேன், காதில் வாங்கின்னு போனோமா? நானும் சராசரி மனுஷன், எனக்கும் கோபம் வரும், எனக்கும் உணர்வு இருக்குது. நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு கேட்காம போகிறதுக்கு நான் ஒன்றும் ஜடம் கிடையாது. நானும் மானிட பிறவி தான். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ கேள்விப்பட்டிருக்கியா? மகாத்மா காந்தி என்ன சொல்லிட்டு தெரியுமா? உமன் நாட் ஏ வீக்கர் செக்ஸ். உனக்கெல்லாம் செக்ஸுனாலே அதுதான் தோணுடா. உமன் நாட் ஏ வீக்கர் செக்ஸ்னா என்ன தெரியுமா? தமிழ் என்னதுன்னு தெரியுமா? அது அர்த்தம் பெண்கள் பலவீனமானவர்கள் அல்லன்னு அர்த்தம். பெண்கள் ஆண்களை காட்டிலும் சற்று சக்தியும் பலமும் படைத்தவர்கள். அவங்க நினச்சாதாண்டா இது என்னால் தூக்க முடியும், இது என்னால் தூக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரோட உள் உணர்வு தான் அவங்கள அவங்களோட சக்தி திறனையை வெளிப்படுத்துது. அது புரிஞ்சுக்க முதல்லண்ணா. நீ எங்களை போற்றி புகழ தேவையில்ல, கோயில் கட்ட தேவையில்ல, கும்பிட தேவையில்ல, வரவேற்க தேவையில்ல, மாலை போட தேவையில்ல, கௌரவிக்க தேவையில்ல. எங்களோட உணர்வுகளையும் எங்களோட மதிப்புகளையும் மதித்து எங்களுக்கும் சுய கௌரவம் சுயமரியாதைன்னு இருக்குது. அதுக்கு மரியாதை கொடுத்தா போதும். பெண்களை எப்போ பார்த்தாலும் நீங்கள் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு? இப்போ அதையெல்லாம் தாண்டி அடுப்பே இல்லாமல் சமைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எங்கள் பெண்கள். மகளிர் அணியெல்லாம் நீங்கள் கேவலமாக பேசாதீங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஃபீவர் ஹெவி, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படி இருந்து நான் பேசுகிறேன். எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு சட்டுன்னு வராது. கோவம் வந்தாலும் பயங்கரமாக பேசிடுவேன். நான் உண்மைதான். அதாவது ஒரு சில நாய்ங்க உண்ணா மாதிரி ஒரு சில நாயால் ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்துக்குமே அவங்க பாவம் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா பெண்களை அப்படி மதிப்பாங்கடா. தெய்வமாக போற்றி புகழ்ந்து அவங்கள அவ்வளோ என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு இது பண்ணுவாங்க. இப்படியும் இருக்காங்களே நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து ஆச்சரியமாக பார்க்கணும். அப்படியேப்பட்ட உலகத்துலையாடா நீ இருக்க? கட்டபொம்மன் பிறந்த நாட்டிலே இருக்க? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் கொண்டு வருகுதுன்னு சொன்ன நாட்டிலேடா நீ இருக்கிற? தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்கின், இது இந்திய தேசம், இது ரத்தம் சிந்திய தேசம், இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது அப்படின்னு சொல்கிற நாட்டிலேடா நீ பிறந்த பரதேசி பண்ணாட? உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாடா? நீ பெண்களை மதிக்க தேவையில்லடா. அவங்களோட உணர்வுகளை ஏன்டா இப்படி தூண்டி விட்டு செயல்படுறீங்க? சின்ன